எதுக்கு இன்னும் அழுதுட்டே கிடக்க? கட்டிக்க போறவங்களுக்கு அப்படி ஆயிட்டுனா யாருக்கா இருந்தாலும் சங்கடமா இருக்கும்ல. அந்த போலீஸ்காரனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏட்டி, அக்காவை யாரும் கிண்டல் அடிக்காண்டு அக்கறையில தானே வந்து கேட்டிருக்கா. அப்படி நீ வந்ததும் இது இன்னாருதான்னு சொல்லிருக்கலாம்ல. எங்க பேச விட்டாவ? அதுக்குள்ள துப்பாக்கியை காட்டி என் வாயதான் அடைச்சிட்டாவல. இந்த மலமாடன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அப்படியே வயித்த பெசையும். அவ இதுவரைய சிரிச்சு நான் பார்த்ததே இல்லல. சிரிச்சா இன்னும் மோசமா இருக்கும்ல. அவரு அம்புட்டு பேரு முன்னால ரொம்ப அசிங்கமா போச்சு. ஏக்கா சரி விடுக்கா. அதான் சாரி சொல்லி ஒருவர் 2 பேரும் சிநேகிதம் ஆயிட்டாங்களா? சாரி சொன்னா அசிங்கப்பட்டது தானடி. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்க? ஒண்ணும் பண்ண வேண்டாம். எனக்கு வலிக்கு, நான் அழுவுத. நீங்களும் உங்க வேலையை பாருங்க. சரிக்கா, கோச்சுக்கிறாத. ஏக்கா, என்னக்கா இப்படி பயந்தவள மாதிரி இருக்க? இன்னொரு வீட்ல போய் வாழ போறக்கா. நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும்ல. அச்சோ அண்ணே. ஏட்டி, அண்ணன் வாரம். அவன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், சரியா? சரிக்கா. அண்ணே, வர வழியில என்ன எல்லாம் ஒரே மாநாடா உட்காந்துருக்கீங்க? ஒண்ணு இல்லனே, சும்மாதான். அதுல முந்திரி இருக்கு, அப்புறம் அதை காய வச்சு வீட்டுக்கு எடுத்துக்க. எல்லாம் ரத்னா, என்ன நல்லா இருக்கவ? அழுதியா நீயே? இல்லனே. இல்லை கேக்கும்ல? இல்லனே. என்னாச்சு? எல்லாம் உங்களுக்கு தான் கேக்கும்ல, அவளுக்கு என்னாச்சு? அதுனே, கல்யாணம் ஆச்சுன்னா ரத்னாக்கா நம்மள விட்டுட்டு போகணும்ல. திடீர்னு அதுக்கு அது தோணிட்டு போல, அதான் அழுவ வந்துருச்சு. அதுக்காண்டி அழுத? ஆமா, நீதான் எங்களை எப்போ இன்னொருத்தன் கையில புடிச்சு கொடுத்து துரத்தலாம் தானே பாக்க. இல்ல என்ன எவ்வளவு இருந்த? என்ன என்ன சின்ன பிள்ளை மாதிரி எழுதிட்டு? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் கூடவே இருந்துடுறேன். என்ன பேசுத? என்னலா எதுக்கு அழுதுகிட்டு? என்ன கட்டி கொடுத்தா அப்படிதான் முடிஞ்சா? இங்க பாருங்க, என்னக்கா அண்ணன் அள்ளி விடுத மாதிரி கிடக்கு? அது ரத்னாக்காக்கு கல்யாணம் நடக்க போதுல, அதே அண்ணன் குஷியில இருக்கு. பாவம் டி அண்ணன். கல்யாண பொண்ணே, நீ உனக்கு பிடிச்சத முதல்ல வாங்கு, நாங்க எல்லாரும் அப்புறமா பாத்துக்கிடுதோம். ஆமாக்கா ஆமாக்கா, முதல்ல நீ வாங்கு, பிறகு நாங்க வாங்கிக்கிறோம். சரி அண்ணே, என்னன்னு பாக்க? அவளுக்கு சந்தோஷத்தை பாருல. அதுதான் எம்பிட்டு கரம்பட்டாலும் தகும்ல. அண்ணே, ரத்னாக்கா கல்யாணத்துக்காவது பேண்ட் போடுனே. அப்படியா சொல்லுத? அண்ணே ஆமாண்ணே, உனக்கு தீயா இருக்கும்ல. வாங்கலாம், ஆனா விலை எல்லாம் கொல்ல விலை போட்டுருக்காங்கல்ல. இருக்கிறதுலயே நம்ம கடையில தான் விலை குறைவு. அண்ணன் ஒரு பேச்சுக்கு சொன்னா அப்படி, நீங்க கோச்சிக்கிறாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க.
ஒரு பேண்ட் வேணும், தங்கச்சி கல்யாணம், அதான் விசேஷத்துக்கு போற மாதிரி கொடுங்க. ஒரு 4-5 வருஷம் நல்லா தரமா உழைக்கினேன். 5 வருஷம் அடிச்சு துவைச்சாலும் கலரும் போக கூடாது, இடுக்குல கிழியவும் கூடாது. அப்படி ஒரு பேண்ட் வேணும். உங்களுக்கு என்ன விலையில வேணும்? விலையை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. ஒரு 100-150 ரூபாய்க்கு எடுத்து போனாலும் பரவாயில்ல. எப்படி எப்படி 100-150ல 4-5 வருஷம் உழைக்கணும். எவ்வளவு அடிச்சு துவைச்சாலும் கலர் போக கூடாது, இடுக்குல கிளிய கூடாது. செத்த போருங்க, இதா வரேன். ஒரு எதுக்கு எழுதுன்னு சொல்ல பிடிக்கல. சும்மா சொல்லுத. இம்புட்டு பெரிய ஜவுளி கடையில மாலை மாதிரி சீலையை குமிச்சு வச்சிருக்கானுவா, உனக்கு ஒண்ணு கூட பிடிக்கல? ஐயோ, நான் பிடிக்கலன்னு சொன்னது புடவே இல்ல. புடவை எனக்கு பாத்துக்கிற மாப்பிளைய பிடிக்கல. என்னது? நான் மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்றேன், இவன் ஈன்னு சிரிக்கிறான். எனக்கு அந்த பாத்திர கடைக்காரன் பிடிக்கல. ஏன் ஏன் உனக்கு அவனை பிடிக்கல? அந்த பாத்திர கடைக்காரன் எனக்கு பொருத்தமா இருக்கானா? நீயே சொல்லு. இல்லதான். அப்புறம் அவனை பிடிக்கலண்டா. பிடிக்கலன்னு சொல்லுதுக்கு என்ன? யாருக்கிட்ட சொல்றது? ஏன் மாமா கிட்ட சொல்லு. மாமா கிட்ட சொன்னா உடனே கோவப்படுவாங்க. அத்தை கிட்ட சொல்ல வேண்டியதானே? அம்மாவுக்கு தெரியும். ஆனா அப்பாவை எதிர்த்து அம்மாவால என்ன பேச முடியும்? அதுக்காக அவனை கட்டிக்கிட முடியாதுல. அதுக்குதான் அழுவுற. இப்ப அழுதா என்ன ஆகுது? வேற என்ன பண்றது சொல்லு. எதுக்கு என்னைய கேட்க? இந்த ஊர்ல உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க சொல்லு. ப்ளீஸ் சண்முகம், எனக்கு ஹெல்ப் பண்ணு. இப்ப என்ன பண்ண சொல்லுத? ஏதாவது பண்ணு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இல்ல நீ ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா? நீயே மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீனா? இங்க பாரு, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா நான் கிளம்புறேன். நான் பாத்துக்கிறேன். எப்பல சரி செய்த, உனக்கு உதவி செய்த. சத்தியமா? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சண்முகம். நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். என்ன நீ படுக்குன்னு சத்தியம் பண்ணிவிட்ட? இந்த புள்ள இனி நம்பிக்கை கேக்கா, அதான் பண்ணிட்டேன். பரணி, ஏடி ஏன் அழுவுத? கண்ணை தொடச்சுக்கோ. இல்ல, எனக்கு பயமா இருக்குமா. அம்மா நான் இருக்கும்போது உனக்கு என்னடி பயம்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுதேன். நிச்சயம் வேற முடிஞ்சிருச்சேமா, என்ன பண்ண போற? சத்தியமா தெரியலடி. ஆனா உனக்கு நிச்சயம் பண்ண இந்த கல்யாணம் நடக்காது. அம்மைய நம்பு. பரணி, பரணி அழாத. என்னால உனக்கு தாமா கஷ்டம். ஏண்டி சும்மா சும்மா இதையே சொல்லுத? இதுக்கு மேல புதுசா என்ன கஷ்டத்தை தான் பார்க்க வேண்டி கிடக்கு? எல்லாம் என்னோட போகட்டும், நீ நல்லா இருந்தா போதும். என்னட்டியே
மாநாடு நடக்கீங்க. அம்மையும் மவளும் கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு கிடக்கீங்க. ஐயோ பாவம், பச்சை புள்ளல்ல ஒக்கல்ல தூக்கி வச்சுக்க. இல்லைங்க, அது வந்து குசு குசுன்னு அம்மையும் மவளும் காது கடிக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோடி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னடி புதுசா அவனுக்கு கொம்பு முளைக்கோ? பொண்ணு கண்ணை கசக்கினதும் பொத்துக்கிட்டு வருதோ? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் என்ன நினைக்கேன் சொல்லு. அண்ணே, நீங்க எங்களே இங்க ஏலா ஒத்தையில வந்தீங்க? இல்லனே, கூட வீராவும் வந்திருக்கு. ஏலே நீங்க 2 பேரும் ஒத்தையில வந்தீங்க? அண்ணே 2 பேரும் எப்படி நான் ஒத்தையில வர முடியும்? ஏலே வாய முட்டு வேலையை பாரு. இப்ப எதுக்குன்னு கோச்சுக்கிடுத? பின்ன எத்தனை வாட்டி சொல்லிக்க உங்களை ஒத்தையில வரக்கூடாதுன்னு சொல்லி? அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? அண்ணே, நீ சாப்பாட்டுக்கு வருவன்னு சால மீன் குழம்பு வச்சேன். உன்ன ஆளை காங்கல, அதான் சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சால மீன் குழம்பா? ஏலே பின்ன எதுக்குல அலையற? இவதானே ஒரு 200 கிராம் முந்திரிய வாயில தூக்கி போட்ட. அண்ணே அமைச்சராவது கிமச்சராவது ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. சால மீன் குழம்பா 2 சாத்து சாத்திட்டு வந்துடுறேன். நீ அதை சாத்திட்டு சாஞ்சிடுன்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் சமயம் இல்ல, வேலையை பாருல. அண்ணே, நான் உருட்டி உருட்டி தரேன், நீ சாப்பிட்டுக்கிட்டே வேலையை பாரு. என்ன ஏலா சமயம் எல்லாம் சொல்லுதல்ல. ஆமா, அது வரைக்கும் நான் இதை பாத்துக்கிட்டேன். குடு. ஏலே வெட்டுக்கிளி நவரு. ஏலே நீ என்ன செய்த? படிக்கிற புள்ள இந்த வேலை செய்யலாமா? இந்த வேலையில வர காசுல தான் படிக்கும். அப்போ இது பண்ண என்ன தப்பு? நீ போய் முதல்ல சாப்பிடு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம்ல. நீ சொன்னா கேட்க மாட்டேன், போய் கைய கழுவிட்டு வா. சம்முவா எசக்கின்னு என் ஆத்தாக்காரி பேரை வச்சாலும் வச்சோம், இவளும் அவளும் ஒண்ணுதாம்ல. தலை போற வேலையா இருந்தாலும் எந்த காலத்திலயும் பிள்ளைகளை பட்டினி போட மாட்டான். இந்த மாமா. இந்தா. என்ன வாசனை? ஏச்சுக்கு குழம்பு அருமையா இருக்குவா. அண்ணே ஆக்காட்டு. ஏன்னா நான் தான் வேணாம் சொல்றோம். நீ பேசுறது எதுவும் விளங்கல, சோத்த முழுங்கிட்டு பேசு. ஏலா நீ சாப்பிட்டீங்களா? நாங்க வீட்லயே சாப்பிட்டு தானே வந்தோம். என்னது சாப்பிட்டிருப்பியா? குடு. ஆகாட்டி எனக்கு லைட்டாவது கொடுனே. எதுக்கு இப்ப செரவழுக்க? அது என்ன அம்மா கிட்ட கேக்குற? என்கிட்டயே கேளு. இப்ப என்னல வேணும் உனக்கு? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அதுக்கு? அதுக்குன்னா அதுக்கு என்னென்ன செய்ய சொல்லுத? தங்கச்சி கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா ஒரு அண்ணன் ஏன்னு கேட்க மாட்டியா? இல்ல இதெல்லாம் நீ அப்பா கிட்ட போய் பேசு. எனக்கு இது அவசியம் இல்லாத விஷயம், புரியுதா? நீ என் கூட பிறந்தவன் தானே. அதுக்கு என்னல செய்ய சொல்லுத? உனக்கு பசிச்சா நீதான திங்கணும். உனக்கு பதிலா நானா திங்க முடியும்? எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்கிற உணர்வு இது வரைக்கும் எனக்கு இருந்ததே இல்லை. ஒரு நாளாச்சும் நீ என் தங்கச்சின்னு என்கிட்ட அன்பா பேசிருக்கியா? 5 வருஷமா நான் சென்னையில தானே காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன். எத்தனை தடவை நீ சென்னைக்கு வந்துட்டு போயிருக்க? ஒரு தடவையாச்சும் உனக்கு என்ன வந்து பாக்கணும்னு தோணிருக்கா?
வெளியே என்ன எங்கேயாவது பார்த்தா கூட மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவேன். பாருல, நெசமான ஆம்பளைங்க எல்லாம் அப்படிதான் இருப்பானுங்க. சும்மா தங்கச்சி நொங்கச்சின்லாம் கொஞ்சம் மாட்டானுங்க, புரியுதா? இந்த சண்முக மாதிரி பையதான் எங்க போனாலும் தங்கச்சியை கூட்டிகிட்டே திரிவானுங்க. எனக்கெல்லாம் பொம்பளை புள்ளியோட வெளியே போகவே ஒரு மாதிரியா இருக்கு. அவன் என் கூடவே ஒரு நாளும் வரமாட்டான்டி. மேலுக்கு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போலான்னு சொன்னா கூட யாரையாச்சும் கூட கூட்டிட்டு போன்னு சொல்லுவான். கேட்டல? சரி, இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன கேட்ட? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. ஏன் கல்யாணம் வேணாங்க? அவன் படிக்கல. ஆம்பளைங்களுக்கு எதுக்குல படிப்பு வேணும்? கடைசி வரைக்கும் உன்னை வச்சு பாத்துக்கிற மாதிரி காசு இருந்தா போதாதா? சொல்ல போறியா இல்ல நான் சொல்லட்டுமா? ஐயோ கத்தாத டி, உங்க அப்பா காதுல விழுந்துற போது. விழட்டும். நேரம் பார்த்து நானே பேசுறேன்னு சொன்னல. என் உசரே போனாலும் நான் அந்த பாத்திர கடைக்காரனை கல்யாணம் படிக்க மாட்டேன். சரி டி. அம்மா, என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. சரி டி, தெரியும். நான் நேரம் பார்த்து பேசுறேன். வாச்சமுவோம். அத்த, ரத்னா நிச்சயத்துக்கு கூட வந்தேன். மாமா நீ மேல நிக்கேன்னு சொன்னாவ, அதான் உன்னை பார்த்து அழைச்சிட்டு போலாம்னு. ஏலே, இத தனியா வேற சொல்லணுமா? நான் வந்துடுறேன்ல. சரி அத்த, அப்ப நான் வாரேன். இருல, ஒரு கப் காபி ஐயா, குடிச்சிட்டு போ. இன்னும் 4 இடத்துக்கு போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் அப்படியே போய் சொல்லுதேன். பொருள இதோ 5 நிமிஷத்துல கொண்டு வரேன். இல்ல அத்த, பரணி நீயும் ஃபங்க்ஷனுக்கு வந்துடு. ஏதோ கோமா இருக்கியோ? இல்ல, சந்தோஷமா இருக்கேன். பரணி, அதான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துக்கோம்ல, உனக்காக என்ன வேணா செய்வல. என்ன பாக்க? இந்த மாடியில இருந்து குதிப்பியா? சொல்லு, குதிப்பியா? ஐயோ, என்ன பாக்குற? குதி பாப்போம். அது இல்ல, நாளைக்கு ரத்னா ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அத முடிச்சிட்டு போறோம். வேணா வந்து என்ன குதிக்க மாட்டேன்னு பாக்கியோ? இந்த பாரு, இந்த சண்முகம் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டோன்னா அம்பிட்டுதேன். முதல்ல இப்படி பேசுற நேரத்துக்கு குதி பாப்போம். குதிச்சு போடுவேன். தானா? என்னவன் இந்த பக்கம் பார்க்காம அந்த பக்கமே பார்க்க. ஏப்பல, நீ என்ன தடுக்க மாட்டியா? நான் குதிக்கேன்னு சொல்லி ஏறி நிக்க, நீ வேணாம்னு வந்து கையை பிடிக்கணுங்களா? சொன்னல, குதி இப்போ. நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அத முடிச்சிட்டு வேணா. முடிச்சிட்டா மட்டும் நீ சரியான பூமர் அங்கிள். ஓ, பபிலுக்காமா? அதுதான் சொல்லுதியோ? தலை எழுத்து. உட்காருங்க உட்காருங்க. இந்த மாதிரி மறுவாத மண்ணாங்கட்டிக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏய், நெத்து சுட்டி வைக்கன்னு தலை உடைச்சிடாத டீ. இல்லக்கா, பார்த்துதான் வைக்கேன், பயப்படாத. அழகு. ஏட்டே, வீட்டுக்கு பெரியவ வாசல்ல வந்து நிக்க, நீங்க என்ன டீ நடு வீட்டுல உட்காந்து கூத்தடிச்சிட்டு கிடக்கிய?
ஆச்சி வாங்க ஆச்சி உள்ள வாங்க. வாங்க ஆச்சி. ஆமா, நான் சொன்னதும் கேளுங்க. பொட்டச்சி வளர்க்காத பிள்ளைங்கன்னு பார்த்தாலே தெரியுதுல்ல. எங்கட்டி உங்க அண்ணன்? பின்னாடி நிக்குதா ஆச்சி? நான் அவளுக்கு அண்ணனை கேட்டேன். என்னடி செல மாதிரி நிக்கிய? போய் வர சொல்ல அவன. இத கூப்பிடுறேன் இருங்க ஆச்சி. அண்ணே அண்ணே. என்னடி நீயும் இவளுகளோட சேர்ந்து இந்த வீட்டு ஆளாவே ஆயிட்ட போல. தெருவுல கடந்தவளை தூக்கிட்டு வந்து அவளுவோ அலங்காரம் பண்ணி பாப்பாளுவோ. நீ ஆறுங்கிறது எப்பவும் ஞாபகத்திலே இருக்கணும், பாத்துக்கோ. காப்பி ஏதாச்சும் குடிக்கல ஆச்சி? ஒரு மண்ணும் வேணாம். பஸ்ல இருந்து இறங்குனதும் பஸ் ஸ்டாண்ட்ல குடிச்சிட்டு தான் வந்தேன். ஆச்சி வாங்க 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 ஆச்சி. வாரம் வாரம் என்னல இங்க கூத்தடிச்சிட்டு கிடக்கிய? என்ன ஆச்சி? நொன்னாச்சு. அர்ப்பனுக்கு பவுசு வந்தா அர்த்த ராத்திரியா கொடை பிடிப்பானா. அந்த மாதிரில இருக்கு ஓ கதை. ஊரை கூட்டி நிச்சயம் பண்ணுத அளவுக்கு ஓன்ட்ட பணம் கொளுத்து போய் கிடக்கா? அப்படி இல்ல ஆச்சி. சந்தனம் மிஞ்சினா பின்னால பூசுவானா. ஆடாதல, ரொம்ப ஆடாத, அழிஞ்சு போயிடுவ. ஆச்சி என்ன நல்ல நாள் அதுவா வந்து சாப விட்டுட்டு இருக்கீங்க? சும்மா தவிக்காதீங்க. இப்படித்தான் உன் அம்மைய எது பேசினாலும் உன் அப்பா என்ன பேச விடாம என் வாய அடைச்சான். என்னாச்சு இன்னைக்கு? ஊரே பேசுது. பண்ணியா முத்துப்பாண்டி வாலே வாலே வா வா வா. பாண்டி நீ வந்தது சந்தோஷம்ல. சட்டை காட்டுவ. பாண்ட காட்டுவ காட்டுவ.
யாருங்க இவங்க? என்னத்த சொல்லுதாவோ? அம்மா என் பேர் சனியம்மா. ஆமா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? பையனை பெத்தவனா? என்ன பார்த்து ஆறுன்னு கேக்கிய? ஐயோ நீங்க மாப்பிள்ளையோட அம்மையா? வணக்கம்மா. வணக்கம். என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக இப்படி குழப்பதிய? உன்னோட அம்மா சமாச்சாரம் உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேக்கேன். அவங்களுக்கு என்ன பூம்போட்டு மால போய் சேர்ந்திருக்காவோ? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன ஆனா அவன் அண்ணாச்சி என்ன இப்படி பண்ணுவிய? எல்லாம் இப்படி பொய் சொல்லித்தான் கண்ணாலத்தை பண்ணுவீங்களோ? என்ன நீங்க நாளைக்கு அது பொய்ன்ட்டு தெரிஞ்சா நம்ம பொண்ணு வாழ்க்கையில நாசமா போவோம். ஏங்க இவங்க என்ன சொல்லுதாவோ? பொண்ணோட அம்மா சாவலையா? என்ன இதெல்லாம்? இல்ல ஆனா அண்ணா அண்ணாச்சி இவாள்கிட்ட உண்மை சொல்லியோ? அதெல்லாம் எப்பவோ சொல்லியாச்சு அண்ணாச்சி. என்னத்த சொன்னீங்க? இங்க பாருங்க, எதையாச்சும் என்கிட்ட மறைக்கலோ? ஐயா நான் சொன்னதை நீங்க இந்த அம்மா கிட்ட சொல்லலையோ? அது பின்னால சொல்லிக்கலாமேன்னு பார்த்தேன். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு என்னத்த மறைக்கிறீங்க என்கிட்ட இருந்து? பொண்ணை பெத்தவ பிள்ளைகளையும் புருஷனையும் விட்டுட்டு ஓடி முடியலப்பா. எவன் போய் சனியனை கூப்பிட்டது? அவன் வந்த இடம் விளங்குமால, அவன் கால் பட்டாலே கரைகிடும்ல. வந்தான், வேலையை சிறப்பா செஞ்சான், போயிட்டான். என்ன உன் அண்ணன் குடும்பத்தை பத்தி சொன்னதும் கோபம் பொத்துக்கிட்டு வரத்தோட்டியே? விரலுக்கேத்த வீக்க வேணும்ட்டியே. கொஞ்சமாவா ஆடுனா உன் அண்ணன் மவன்? பந்தல்ல போடுதாவலாம், ஊரை கூட்டுதாவலாம். இவன் என்ன திருவிழாவா நடத்துதான்? இந்த தடாபுடல்களை ஒன்னும் குறைச்சல் இல்ல. உன் அம்மே எங்கடேன்னு கேட்டான்ல ஒத்தேன். இப்ப எங்கன்னு கொண்டு போய் மூஞ்சிய வச்சுக்குவான். என் மவளுக்கு நான் நிச்சயம் பண்ணதும் இவர் போட்டிக்கு அவர் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணுதாரோ? இப்ப சிரிப்பா சிரிச்சு போச்சு இல்ல பொழப்பு. அவன் ஏங்க உங்களோட போட்டி போடுதான்? பாவங்க அந்த பிள்ளைங்க ஒரு நல்லது நடக்கணும்னு தான் பாடுபடுதான். இப்படி ஆயி போச்சு. அவன் கிடைக்கிற கிடைக்கி அவனுக்கு வாத்தியார் சம்பந்தம் கேக்குதோ? பஸ் ஸ்டாண்ட்ல சர்பத் கடை வச்சிருக்கிற சிதம்பரம் ரத்னாவை கேட்டான்ல, ஒழுங்கா கட்டி கொடுத்துருக்கலாம் இல்லாட்டி? அவன் படிக்கலன்னு வேணான்னு சொன்னான் இல்லாட்டி? ஏட்டி படிப்புல என்னட்டி இருக்கு? எல்லாரும் உங்களை மாதிரி யோசிக்க மாட்டாங்கல்ல. என்ன எடக்கு பண்ணுதீங்களோ? உன் அம்மை குறுக்க உடைச்ச எல்லாம் சரியாயிடும். 50-100 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அம்புட்டும் வீணா போச்சு. தூரத்தான் போடணும். ஏன் ஒரு 4-5 ஏனத்துல அள்ளிட்டு வர வேண்டியதானே? சொல்லி வைட்டி அவன்கிட்ட. இவன் என்னதான் சீவி சிங்காரிச்சாலும் அவன் நெத்தில எழுதி ஒட்டியிருக்க, ஓடி போனவ பெத்த பிள்ளைகன்னு. ரத்னா, இல்ல ரத்னா,
அண்ணே எப்பல இப்ப என்னாச்சு அழுது கிடைக்கீங்க? இல்ல என்னன்னு கேட்கல. அழாதன்னு சொல்றோம்ல. இல்ல எதுக்கு அழுகன்னு கேட்க? இல்ல அழாதலா நான் சொல்லுதோம்ல. இப்ப எதுக்கு அழுத? இப்ப எதுக்கு அழுவாதலா? இப்படி ஆயிப்போச்சு. என்ன போச்சு? உன்னை கட்டிக்க அந்த பையனுக்கு குடுப்பனே இல்லல, அவ்வளவுதே. என் தங்கச்சி தங்கம்ல, அந்த பையன் தானே அதுக்கு அழுவுன. நீ எதுக்கு அதுக்கு அழுவுத? அழுவுறது நிப்பாட்ல சொல்லுதோம்ல. நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளே அசிங்கப்படுத்திட்டானுவளே. இல்ல கோடிக்காரி, அவன் என்ன நம்மள அசிங்கப்படுத்துறது? அவனுக்கு சின்ன புத்திய காட்டி அவங்கள அசிங்கப்படுத்தி விட்டானுங்க. இல்ல வேலை இப்போ அந்த அசிங்கம் பிடிச்சவங்க யாரு நம்ம தெரிஞ்சு போச்சுல. அந்த முருகன் தான் நம்மள காப்பாத்துனது. என்னல பாக்கிய? இப்ப சரி சரி கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு அவளை கொண்டு போய் அவன் வீட்டுல வச்சிடலாம் சொல்லி காட்டினா நாளைக்கு கஷ்டப்பட போறது யாரு? இவன் தானல. நல்லது பண்ணடா முருகன், பெரிய கோயிலுக்கு போய் பெரிய துளசி மாலையா வாங்கி சாத்தணும்ல. என்ன பாக்கிய? உனக்கு கஷ்டமா இல்லையா அண்ணன்? சத்தியமா இல்லல, சத்தியமா இல்ல. அம்மைய பத்தி சொன்னப்ப உனக்கு அழுவ வந்துச்சு தானே? எப்போ காணாம போனவளுக்கு நான் எதுக்குல அழுவுனேன்? என் புள்ள மனச நோடிச்சு விட்டான்ல, அதுதான் எனக்கு. மருதாணில வச்சு அலங்காரம் பண்ணி சபைக்கு வந்த நின்னவள அழு வச்சுட்டானுல, பிள்ளைய அழ வச்சுட்டானுல. உன் மன்னிப்பை கொண்டு போய் உடப்புல போடு. இப்ப என்ன வேணும் உனக்கு? உங்க தங்கச்சியை கட்டி கொடுங்க நாச்சி. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாட்டேன் மட்டும் மறுத்துறாதீங்க. அவங்க கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன் நாச்சி. உன் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசியாச்சா? அவசியம் இல்ல நாச்சி. அவங்க முடியாதுன்ட்டா அவங்கள தூக்கி போட்டு வர நான் தயாரா தான் இருக்கேன். அண்ணாச்சி, உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுங்க. மாட்டேன் மட்டும் சொல்லிடாதீங்க. இம்புட்டு தூரம் இறங்கி வந்து பேசிய, மன்னிப்பு கேக்குதிய, எல்லாம் சரிதான். ஆனா உமக்கு என் தங்கச்சிய கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா இல்ல. ஆயுசுக்கு நீ அவங்கள விட்டு வெளில வரக்கூடாது. அப்படி இருன்னு நானும் சொல்லக்கூடாது. அவங்களோட ஒன்னா உன் வீட்டுல என் தங்கச்சியால நிம்மதியா வாழவும் முடியாதுல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இடத்த காலி பண்ணு. அது இல்லைன்னாச்சி. கிளம்புன்னு சொல்லுதோம்ல. கிளம்பு. ரத்தினத்துக்கிட்ட ஒரு வார்த்தை. என்னன்னு சொல்லுங்க. உட்கார்ல சொல்லுதேன். இல்ல எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு.
இல்ல சொல்லுங்க மாமா. முதல்ல உட்கார்ல சொல்லுங்க. உட்கார். மேல உட்கார்ல. இல்ல மாமா, எனக்கு இங்கனக்குள்ள உட்காந்தானா சரி, மாமாக்கு சமமா உட்காந்து பழக்கம் இல்லல. எல்லாத்தையும் பழகிக்கணும் சம்முவம். என்ன சொல்லுத? ஏதோ மாதிரி பேசுதிய. இல்ல முத்துப்பாண்டி, சம்புதிட்ட நீ சொல்லுதியா இல்ல? இல்லப்பா, நீங்களே சொல்லிடுங்க. என்ன மாமா சொல்லணும்? நேத்து அந்த ஆத்தூர்கார பயலுவா உன் அம்மைய வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் ரொம்ப அசிங்கமா பேசினாலும் அல்ல. அது ராத்திரி பூரா மண்டக்குள்ள அப்படியே குடைஞ்சுக்கிட்டே கிடந்துச்சு. அதுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு மனசுக்குள்ளேயே ஒரு இது. அவங்கள கண்ட துண்டமா வெட்டி போட்டணும்னு தோணுச்சு. வெட்டி போட்டா எல்லாம் சரியாயிடுமா? இல்லல்ல. இருந்தாலும் எத்தனை பழி உனக்கு வந்தாலும் இந்த பழி உனக்கு தீராத பழிதான் சம்மு. அதிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் வெளியில கொண்டு வர ஏதாச்சும் செய்யணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கலாம். அப்பதான் முத்துப்பாண்டி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டான். சொந்த மாமா நீரு உன் பையனுக்கு அந்த பொண்ணுகளை எடுக்கலினா வேற 6 எடுப்பாங்கன்னு கேட்டான். மாமா நியாயம் தானே அவன் கேட்டது? மடப்பையில என்ன இன்னுமா அவனுக்கு புரியல? ஓன் தங்கச்சி ரத்னாவை முத்துப்பாண்டிக்கு பேசி முடிக்க எனக்கு சம்மதம் இல்ல. என்ன சம்மந்தி, உமக்கும் சம்மதம் தானே? சொல்லுங்க சம்மந்தி, உங்களுக்கு சம்மதம் தானே? வேணாம்ல சம்முவம், வேணாம் வேணாம்னு சொல்லல. அந்த புள்ளைய இந்த நரகத்துல கொண்டு வந்து தள்ளிடாதுல. என்ன எம்புட்டு நேர்ந்த நான் கையேந்தி நிக்க பதில் சொல்லுங்கய்யா. அந்த கூறுகட்ட பைய கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? அந்த பயல இந்த ஆளு என்னைக்காச்சும் சொந்தக்காரனா நடத்திருக்காவளா? பொண்ணு குடுன்னு கேட்டதும் பொத்துன்னு கால விடுதான் கோட்டிக்கார பைய. சூதுவாதி இல்லாத பைய. அவன மாதிரியே எல்லாத்தையும் யோசிக்குது. தங்கச்சியோட நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் தவிர அந்த மூதிக்கு வேற எந்த யோசனையும் கிடையாது. கட்டிக்க போறவகிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்கணும்னு தோணுச்சு அவனுக்கு. அந்த பழக்கம் தான் இந்த ஊர்ல யாருக்கும் கிடையாது. இல்லனா இப்படி ஒரு பாத்திர கடைக்காரனுக்கு என் அப்பா பேசி முடிப்பாரா? இல்லட்டி இத நான் சும்மா விட மாட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? சமூக வீட்டுக்கு தான். போய் அவன் மரமண்டியில உரைக்கிற மாதிரி சொல்ல வேண்டியதுதான். அவன் கேப்பான்னு நினைக்கிறியாமா? அவன் அப்பா அவ கடவுள் மாதிரி பாப்பான்.
அவரை பத்தி நீ என்ன சொன்னாலும் அவன் காதுல அது விழாது. அது காட்டி அப்படியே விட்டுற முடியுமாட்டி? உன்னைய மாதிரி தாட்டி ரத்னாவும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற மாதிரி நான் அவளையும் யோசிக்கணும்ல. எனக்கு புரியுதுமா, ஆனா அவனுக்கு புரியாது. சொல்லுத மாதிரி சொன்னா அவனுக்கும் விளங்குட்டி. அப்புறம் உன் இஷ்டம். அவன் கிடக்கான், அவளுக கிட்ட நான் பேசிக்கிட்டுத. முயற்சி பண்ணி பாரு. அப்பா இன்னும் வெளியே கிளம்பல. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தாட்டி நான் போவேன். மா, உனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு வேற நடிக்க தெரியாது. உன் முகமே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். அப்பாதான் கூப்பிடுதாவா? நான் வாரேன். சரிம்மா. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருந்த. உறவென்ன தனியா கேட்க. அப்பா உன்னால ஜெயிக்க முடியாதுமா. நான் அவங்க கிட்ட தோத்தாங்குழியாவே இருந்துட்டு போறேன். உங்களையாவது ஜெயிக்க வச்சிடலாம் தான் பாடுபடுத. அதுவும் நடக்க மாட்டேங்குது. என்னம்மா செய்ய போற? இந்த வீட்டுல அந்த புள்ளைக்கு அருணா நான் நிக்க வேண்டியதுதான். வேற என்னத்த செய்ய? இந்த கல்யாணம் வேணும்னு நான் சொன்னா அந்த பையன் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிருவாட்டி. அழாதம்மா, வேண்டாம் விடு. அழாத, சொன்னா கேளுமா. வாலே அத்தா, இன்னைக்கு வேலை கிடக்கு, நான் கிளம்பிட்டா? சரில. என்ன ஒரு காபி டீ குடிக்கலான்னு கேட்க மாட்டீங்களோ? இன்னைக்கு எனக்கு எந்த விரதமும் இல்ல. என்னல எப்ப கேட்டாலும் சாமியை சாக்கு சொல்லுவ, கால சக்கரத்தை கட்டிட்டு ஓடுவ. இப்ப என்ன புதுசா ஆவலாதி சொல்லுத? முன்னாடி வெறும் அத்தை மட்டும் தான்ல, இப்ப மட்டும் என்னல? இப்ப நம்ம சம்பந்தார் ஆயிட்டோம்ல. வீட்டுக்கு வந்த சம்பந்திய கவனிக்க மாட்டீங்களோ? என்ன ஜோக்கா? ஆமா, நான் பயங்கரமா தமாஷ் பேசும்ல, உனக்கு தான் தெரியும்ல. ஆமா, நீ தமாஷா பேசும்போதெல்லாம் எனக்கு பயங்கர கோவம் வரும். நீ சீரியஸா பேசுவ பாரு, அதான் ரொம்ப தமாஷா இருக்கும். என்னத்த இந்த புள்ள என்ன சொல்லுதா? அவ கிடக்கா, இருல நான் காப்பி கொண்டாடுறேன். என்ன சார், ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, தங்கச்சிக்கு கல்யாணம், சந்தோஷம்ல. ஏன் உங்க அண்ணனுக்கும் தான் கல்யாணம், உனக்கு சந்தோஷம் இல்லையா? என்ன டல்லா ஆயிட்ட? ஏன் இந்த கல்யாணத்துலயும் உனக்கு விருப்பம் இல்லையோ? எல்லாம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன? ரத்னாவும் அண்ணனுக்கு கொடுக்க உனக்கு இஷ்டம் இல்லைங்க, சரிதானே? விஷயத்தை சொல்லு. 14 தானே டல் அடிக்க. என்ன முறைக்க? உனக்கு இஷ்டமா இல்லையான்னு பட்டுன்னு உடச்சு சொல்லு. ஏய் லூசு பயலே, என்கிட்ட வந்து கேக்குற இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையான்னு? பொறவு யார்கிட்ட கேட்க சொல்லுத? உன் தங்கச்சி கிட்ட கேளு. உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு சம்பந்தப்பட்டவ கிட்ட கேளு. உன் கல்யாணத்தை எப்படியோ பண்ணி தொலை. ஆனா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும்போது இந்த மாப்பிளைய உனக்கு பிடிச்சிருக்கான்னு அவகிட்ட கேளு. அவளுக்கு நல்லது தானே செய்தேன். எதுல நல்லது? என்ன வாழ போலங்க? அதை விட பெரிய கெட்ட வார்த்தை எனக்கு வராது. அதனால்தான் வாழ போல. சரியான முட்டாள், லூசு, மங்கூசு. இதுதான் அவளுக்கு பிடிக்கும், இதுதான் இவளுக்கு பிடிக்கும்னு நீங்களா ஒண்ணு யோசிக்காம உனக்கு என்னமா பிடிக்கும்னு பொண்ணுங்க கிட்ட கேட்டு பழகுங்க. அவளுக்கு என்ன கெடுதலா செய்ய போறேன்? அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அத மட்டும் நீ வாழு. எதுக்கு அந்த 4 பேர் வாழ்க்கையும் சேர்த்து நீயே வாழ்ந்து தொலைக்கிற? அவங்க வாழ்க்கைய அவங்கள வாழ விட. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? கொஞ்சம் விளங்கா மாதிரி சொல்றியா? நான் இவ்ளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தாரு உன் மரமட்டைக்கு புரியல. என்ன என்னல ஒரே சத்தமா கிடக்கு? அத்த இவ என்ன ஏசுதா? அத்த என்னாச்சுடி? எதுக்கு அந்த பயல ஏசுத? நியாயமா அவன் மண்டையை உடைக்கணும். முடியல, அதனால ஏசுதான். சரியான பூமர் அங்கிள். பாத்தியத்த இப்படிதான் எப்ப பார்த்தாலும் இந்த பபுள் கம் பேரை சொல்லி என்ன ஏசுதா. அப்படின்னா என்னடி? அத எப்படிமா சொல்றது? பூமர் அங்கிள்னா
எங்க அப்பா இவங்கள பூமர் அங்கிள். மாமா பூமர் அங்கிளா? அவர்தான் பெரிய பூமர் அங்கிள். அப்ப சரி, அப்ப எனக்கு பெருமை தான்ல. என்ன பாக்க, அப்ப நானும் பூமர் அங்கிள் தான்ல. சம்முவம் பூமர் அங்கிள். அதாலே பொண்ணு கேட்க வந்தேன். சம்முவா, அம்மா, என் மகனுக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமாயா? என்னமாவா இப்படிலாம் பேசுறிய? சம்மதம்னு சொல்லுடே. மாமா, உங்க வீட்டுக்கு அவ மருமகளா வரதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கேன். நீ இன்னும் சம்மதம்னு சொல்லல. மாமா சம்மதம் மாமா, பரிபூர்ண சம்மதம் மாமா. ரொம்ப சந்தோஷம் மாமா. இல்ல ரத்னா, மாமா கால இருந்து ஆசீர்வாதம் வாங்களா? ஆசீர்வாதம் வாங்கிக்க. நில்லு ஏலா பாட்டி. நல்லா இருக்கணும்ல? நல்லா எல்லா சௌகரியத்தோடு நல்லா இருக்கணும். மாமா இதுக்கு எம்பிட்டு தூரம் வந்தீங்க? சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேனே. முறையா பொண்ணு கேட்டுட்டு அப்படியே மத்த சமாச்சாரங்கள்லாம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். உங்க அவசரத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது. ஆனா என் தலைய அடமான வச்சாச்சும் என்னால முடிஞ்ச வரைக்கும் சீரு சனத்தை எல்லாம் சிறப்பா செஞ்சு விட்டுருமாமா. அதான் வேணாங்க. அச்சா, கண்டிஷனா சொல்லிவிடுறேன். ஒத்த பைசா கூட வரதட்சணைன்னு தரவே கூடாது, பாத்துக்கிட்டு. தாலியை கட்டிட்டு வர புள்ள முகத்தை பார்க்காம அவ என்ன கொண்டு வரான்னு அவ கைய பாக்குதவன் ஆம்பளையே இல்ல மச்சான். இந்த நகை நட்டு, பண்ட பாத்திரம், ரொக்கம்னு ஒண்ணு கூட நான் கண்ணால பார்க்க கூடாது. என் கல்யாணத்தோட மொத்த செலவும் என்னது. அப்புறம் பொண்ணு வீட்ல இருந்து சல்லி காசு கூட நீங்க செலவு பண்ணக்கூடாது, பாத்துக்கிடுங்க. அமலே அமலே, அவங்க சம்பாதிச்ச காசுலதான் அவங்க கல்யாணமே பண்ணிப்பாங்களாம். என்னையும் ஒத்த பைசா செலவழிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காப்ல. கண்டிஷனா சொல்றாப்ல. கட்டுன சீலையோட ரத்னா வந்தா போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். வேலை நேரத்துல எங்க போறாங்க? நான் கூப்பிடுறேன். அண்ணாச்சி வாங்க வாங்க. என்னடாச்சி திடீர்னு போன் போட்டுதான் நான் வந்திருப்பேனே. என்னாச்சு என்னாச்சு? எனக்கு இன்னைக்கு ஒரு கடிதாசி வந்திருக்கு. அப்படி என்ன கடிதாசி? இத மொட்டை கடிதாசின்னு சொல்லுவாங்க. பாருங்க. என்ன அண்ணாச்சி இதெல்லாம்? இது நீங்க நம்புதீங்களா? சந்தேகம்னு வந்துருச்சுல்ல, பரவது எப்படி சரியா வரும்? இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராதானச்சு, நம்ம முறிச்சுக்கலாம். அண்ணாச்சி, இப்படி எல்லாம் நான் பேச வேண்டிய நினைச்சுதான் எவன ஒருத்தர் இப்படி ஒரு கடிதாசி போட்டிருக்கான். அப்போ
நீங்க என்னாச்சு? என்ன அண்ணாச்சி, இதை நான் சுத்தமா நம்பல அண்ணாச்சி. இந்த பாருங்க, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரப்படாது, இந்த கல்யாணம் நடக்கப்படாதுன்னு நினைச்சுதான் எவன ஒரு கெட்ட புத்திக்காரப்ப இந்த வேலையை பண்ணிருக்கான். அது பொண்ட பத்தி தப்பா எனக்கு கட்டாசி போட்டவனுவன் மாப்பிளைய பத்தி உங்களுக்கு கட்டாசி போட்டுறப்படாதுல்ல. அதான் உஷாரா இருங்க அண்ணாச்சின்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி. நீங்க நெசமா தான் சொல்லுதீங்களா? அண்ணாச்சி, இந்த கடுதாசிய நானே கிழிச்சு போட்டிருப்பேன். ஆனா உங்ககிட்ட சொன்னா இத போட்டது யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கைய கால உடைப்பியல்ல. அதுக்காண்டி மட்டும்தான் இந்த தகவலை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அண்ணாச்சி, கல்யாண வேலை நிறைய கிடக்கு. அப்ப நான் கிளம்பிட்டா வரேன் அண்ணாச்சி. ஆ. நானு சொல்ல சொல்ல 3 பேரும் நான் சொல்லுதத அந்த பேப்பர்ல எழுதுங்க. என்னத்துக்குங்க இதெல்லாம்? சொன்னதுக்கு மறு பேச்சு பேசாம எழுதணும். புரிஞ்சுதா? சந்தேகம் வந்துச்சுல்ல, வருவது எப்படி சரியா வரும்? இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராதானே நம்ம முடிச்சுக்கலாம். அன்புள்ள AKS அண்ணாச்சி அவர்களுக்கு ஏன் மூஞ்சிய எதுக்கு பாக்குதீங்க? பேப்பரை பார்த்து எழுதுங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்குத ஒருத்தர் எழுதுத கடுதாசி இது. நீங்க சம்பந்தம் பேசியிருக்கீங்கள சவுந்தர பாண்டி அண்ணாச்சி அவங்களுடைய மவளுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. என்னப்பா சொல்றீங்க? நான் சொல்லுறத மட்டும் எழுது. அந்த புள்ளைய உங்க மவனுக்கு கல்யாணம் கட்டி வச்சீங்கன்னா அவ 4 நாள் கூட உங்க குடும்பத்தோட தங்க மாட்டா. எழுதுங்க. அந்த புள்ளைக்கு வேற ஒரு பையன் மேல இஷ்டம் இருக்கு. எழுதியாச்சா? தாலி கட்டுறதுக்கு முந்தின நாள் அவ ஓடி போயிட்டா உங்களுக்குத்தான் அசிங்கம். அதனால யோஜனை பண்ணிக்கிடுங்க.
அம்மா மா ஒண்ணு இல்லம்மா. பரணி, உனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருக்கலாம் டி. அப்பவாச்சும் இந்த கல்யாணம் நின்னு இருக்கும்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இப்படி ஒரு பழப்பு பழைக்கிறதுக்கு என் உயிர் போனா கூட சந்தோஷம் டி. அம்மா அப்படிலாம் பேசாதம்மா. உன்னை பள்ளி கொடுத்துதான் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லம்மா. இல்ல டீனா. அம்மா நீ ஒண்ணும் பேச வேண்டாம். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறம் பாத்துக்கலாம். ஆனதாய் போச்சு. இதுக்கு மேல என்னத்துக்கு மூடி மறைச்சுக்கிட்டு என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம் டி. மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ப்ளீஸ். என்ன டி ஒண்ணும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு நீ என்ன டீ பண்ண போற? அம்மாக்காக உனக்கு பிடிக்காத இந்த வாழ்க்கைய வாழ போறியா? நாளைக்கு பேசிக்கலாமா? இல்ல டி, நீ எனக்கு பதில் சொல்லு. மா உனக்கும் அப்பாவுக்கும் நடுவுல இனிமே என்னால பிரச்சனை வந்துடக்கூடாது. இந்த பிரச்சனைய இனிமே நானே பாத்துக்கிறேன், போதுமா? என்ன டி பண்ணுவ? மா நான் என்னவோ பண்றேம்மா. இனிமே என்னால ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அவ்வளவுதான். இல்ல டி, நான் வாழ்ந்து முடிச்சாச்சு. நீ வாழ வேண்டிய விட்டி. நான் சொல்லுறது கேளிட்டி கொஞ்சம். மா எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இதுக்கு மேலயும் உன்னை நான் கஷ்டப்படுத்துறதுல நியாயமே இல்லம்மா. சரி, நான் எதுவும் பண்ணல. நீ என்ன டீ பண்ண போற? ரத்னாக்கா. என்ன டீ? எக்கா இந்தா. என்ன டீ இது? உளுந்தங்களிக்கா, கருப்பட்டி போட்டு அல்வா கணக்கா பண்ணி வச்சிருக்கேன். நடுவுல ஒரு குழிய வச்சு நல்லெண்ணையும் ஊத்தி இருக்கேன். அடிச்சு விடு. ஐயோ வேணாம் டீ, ஆளை விடுத்தா. ஒழுங்கா சாப்பிடுக்கா. ஓன்னு இருக்க மூஞ்செல்லாம் பாரு, ஒடுங்கி போய் கிடக்குல. கல்யாண பொண்ணு கணக்கா இருக்க. உன்னைய பார்த்தா முருங்கை மரத்துல சீலைய காய போட்ட மாதிரிலாம் இருக்க. ஏய் என்ன டீ சிரிக்கிய? அக்காவை சாப்பிட சொல்லுங்க டீ. எக்கா அவ கொடுக்குறத ஒழுங்கா திங்கிற வழிய பாரு, இல்லண்டா தாய் கிழவி உன்னை சும்மா விட மாட்டாளா? 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இதாவது திங்கத்துக்கு கொடுத்து கொல்லு தாட்டி. என்ன இது? என்ன வயிறா இல்ல வடகந்தாழியா? எக்கா அத்தான பார்த்தல்ல எப்படி ஓங்குதாங்க இருக்கா ஒண்ணு. நீ அவங்க கூட போகும்போது கையில குச்சி கொண்டு போறாவோன்னு யாரும் நினைக்க கூடாதுல்ல. கொழுப்பட்டி உனக்கு பாருட்டி. இதுல என்ன சிரிப்பு சவுண்ட் வெளியில வரைக்கும் கேக்கு? என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீவா? ஒண்ணு இல்லண்ணே, சோத்தை திணின்னு திணிச்சு கல்யாண பொண்ண எசக்கி தேத்திக்கிட்டு இருக்கா. ஆமாலே, அவ காத்தடிச்சா உடஞ்சு போறாமல்லாம் இருக்கா. என்ன அவ்வளவுதான் எனக்கு உமைக்கலவனா? நீங்க எடக்கு பண்ணுற. சரியில இந்தால என்னென்ன அவளுக்கு மட்டும் பாசம் பார்சல்ல வருது. அது இந்த ஆர்ச்சி பக்கத்துல கியூட்டி பார்லர் வச்சிருக்காவளா? ஐயே அண்ணே, அது கியூட்டி பார்லர் இல்ல, பியூட்டி பார்லர். அதாம்லா, அது வச்சிருக்காவல ரூபி அக்கா. அவங்க கிட்ட இவளுக்கு கல்யாணம் நிச்சயமான விஷயத்த சொன்னேன். அவதான் இந்த கிரீம அவகிட்ட குடுக்க சொல்லி கொடுத்து விட்டாவ. துட்டு கூட எதுவும் வாங்கலா? அண்ணே எங்களுக்கெல்லாம் கிரீம் கிடையாதா? வாங்கும் போது கூட 4 டப்பி வாங்கி இருக்கலாம்ல. இல்ல கல்யாணம் பொண்ணாவ எல்லாம் சாப்பிட்டு அவ கலரா வேண்டாமா? இல்ல நீ எவளுக்கும் கொடுக்காம நீயே வச்சு சாப்பிடலாம். அண்ணே அது சாப்பிடுறதுக்கு ஐஸ்கிரீம் இல்லனே, மூஞ்சில போடுற கிரீம்னே. நல்லா போட்டுக்கோமா. உங்க அண்ணன் ஆசையா ஊசியில வாங்கிட்டு வந்த கிரீம் நல்லா வெள்ளைக்காரி மாதிரி கலரா ஆயிருவேன். பாருனே அவளுக்கு கடக்காலுல இந்த வீட்லயே நீதாம்ல அழகு. என்னது
என்னது என்னங்க என்னங்க காபி குடுக்கும் போது எசக்கி அழகும்ப, வீட்டு சட்டையை தேய்ச்சு கொடுத்தா நான் அழகும்ப, குறுக்கு வழி கொத்தடம் கொடுத்தா கனி அழகும்ப. ஏனே அதெல்லாம் சும்மா காட்டி சொன்னதுல, உண்மையிலே ரத்னாதால அண்ணன் மாதிரி அழகு. கேம்புன்னு சொன்ன ஒரு பேஷண்டா தான் இருக்கானுவா, ஒரு டாக்டர் கூட கண்ணுல காணும்ல. ஏனே இங்க எத்தனை டாக்டர் தெரியறாவோ, உன் கண்ணுக்கு ஒரு டாக்டர் கூட தெரியலையா? தெரியல. ஓ ஓ, அண்ணன் கண்ணுக்கு அவங்க மட்டும் தான் டாக்டரா தெரியறாங்களோ? மைனிய எங்க காணோம்? அருண் உன்கிட்ட குடுக்க சொன்னாங்க. ஓகே பிரியா. அங்க இருக்காங்க பாருங்க டாக்டர். அண்ணே அண்ணே, ஏய் என்னலே அண்ணே, மைனி லைன் ஜாஸ்தி ஆகுதனே. வானே பெருசா போய் இடத்த பிடிப்போம். அண்ணே என்னலே? அண்ணே அங்க ஒரு பிரச்சனைனே. என்ன பிரச்சனை? அங்க மைனி குழந்தைகளுக்கு மட்டும்தான் வைத்தியம் பாப்பாங்க போல இருக்கு. நமக்கு வேற டாக்டர் போலனே.